தேவர்களை வழிபடும் சிற்றறிவுடைய மனிதர்கள் அவ்வழிபாட்டினால் தற்காலிகமான பலன்களை அடைகின்றனர். உண்மையில் அவ்வெல்லா பலன்களும் முழுமுதற் கடவுளாலேயே வழங்கப்படுகின்றன. இவ்வுலகின் அனைத்து பௌதீக செயல்களும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் நடத்தப்படுகின்றன. ஜட இயற்கையின் குணங்கள் பரமபுருஷரான கிருஷ்ணரிடமிருந்து தோன்றினாலும் அவர் இக்குணங்களுக்கு உட்பட்டவரல்ல. பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது. ஜட உடல் என்னும் ரதத்தில் பயணியாக ஆத்மாவும், சாரதியாக புத்தியும், ஓட்டும் உபகரணமாக மனமும், குதிரைகளாக புலன்களும் உள்ளன. இவ்வாறு மனம் மற்றும் புலன்களின் சேர்க்கையால் ஆத்மா இன்பத் துன்பத்தை அடைகிறது. உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் யோக பயிற்சியில் முன்னேறிய யோகிகளால் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது.